கங்காவினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் கங்கா மாதா பொங்கி இருந்தானா இங்கேயே சொர்க்கம் தான் அவங்களுக்கு. படித்தவர்கள் எல்லோருமே அறிவாளிகள் அப்படின்லாம் கிடையாது. நமக்கான அறிவை, நாம் தேடிக்கொண்டிருக்கிற அறிவை அவங்க பக்கம் மடைமாற்றுகின்ற ஒரு வேலையை, திருடி கொண்டிருக்கிற வேலையை ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க. சொந்த தேசமே இல்லாதவர்களுக்கு இந்த நாட்டில் தேசபக்தி அதிகமா. அறிவை தேடுகின்ற, அறிவை தான் தேடிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதை அனைவருக்கும் பகிர்ந்து அளிக்கின்ற இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான இந்த கடமையை தொடர்ந்து செய்து வருகின்ற எங்கள் பேரவையின் தலைவர், எங்கள் அன்பிற்கனிய ஐயா சுபவி அவர்களே, கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த ஆரிய கூட்டம் ஆழ குழி தோண்டி தங்களுடைய அடையாளங்களை, இல்லாத அடையாளங்களை எல்லாம் தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் அறிவை தேடி இங்கே அமர்ந்திருக்கின்ற தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் தொடங்கி மார்ட்டின் லூதர் கிங் வரைக்கும் இந்த அறிவு தேடல் தொடர்கிறது. ஏன் அறிவை தேடணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு முறையும் நம்முடைய மேடைகளில் பேசும்போதெல்லாம் நம்ம சொல்லுவோம், திராவிட இயக்கம் என்பது ஒரு அறிவு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு ஏற்றாற்போல் தான் தமிழ்நாட்டை திராவிட இயக்கம் உருவாக்கி இருக்கிறது. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, திராவிட இயக்கத்தினுடைய மேடைகள், பொதுக்கூட்டங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு அரசியல் வகுப்பாக, வரலாற்றினுடைய பக்கங்களை எடுத்து சொல்லுகின்ற வகுப்பாக தான் இங்கே நடந்திருக்கு. அதனால தான் இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு அறிவார்ந்த மாநிலமாக இந்தியாவிலேயே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. வட மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா, கங்கை நதியினுடைய வெள்ளம், அதிக அளவில் மழை பெய்ததுனால கங்கை நதி கரை புரண்டு ஊருக்குள்ளெல்லாம் வந்துருச்சு. ஊருக்குள்ள தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ள வந்துருச்சு, எல்லாம் மிதந்துட்டு இருக்கு. அங்க ஒரு காவல்துறை அதிகாரி என்ன பண்ணாரு, யூனிஃபார்மோட கங்கா மாதாவே தன்னோட வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு வீட்டில் காஃபி போடுறதுக்கோ எதுக்கோ வச்சிருந்த பாலை கொண்டு அதில் கொட்டி மலர்களை எல்லாம் அதற்கு தூவி கங்கை மாதாவை வரவேற்ற காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். உத்தரப்பிரதேசத்தில் மிக கடுமையான பாதிப்பு அந்த மக்களுக்கு. அப்போ உத்தரப்பிரதேசத்தினுடைய மீன்வளத்துறை அமைச்சர் ஒருத்தர், அவர் கட்சி பேர் எனக்கு நினைவில் இல்லை, அவர் பாஜகவினுடைய கூட்டணி கட்சியான ஒரு கட்சியினுடைய உறுப்பினர். அவர் அந்த உத்தரப்பிரதேச அரசாங்கத்தில் மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கார். அவர் போய் மக்களை சந்திக்கும் போது, அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கங்கா தேவி, அதாவது கங்கா மாதா உங்கள் வீடுகளை தேடி தன்னுடைய புனிதமான தண்ணீரால் உங்கள் பாதங்களை கழுவி விட்டு இருக்கிறாள். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயமாக கிடைக்கும், கங்காவினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் கங்கா மாதா பொங்கி இருந்தானா இங்கேயே சொர்க்கம் தான் அவங்களுக்கு. அதெல்லாம் அந்த அறிவுகட்ட முட்டாளுக்கு புரியாம சொல்லியிருக்கிறாப்ல. அப்ப அந்த பெண்கள் சொல்லியிருக்காங்க, கங்காவோட ஆசீர்வாதத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த பெண்கள் திருப்பி சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, இப்பதான் அந்த மக்கள் இதை பத்திலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் எப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்தியாவில் தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இருக்கு, அந்த மாநிலத்தில் மக்கள் எப்படி இவ்வளவு அறிவோடு இருக்காங்க, எப்படி நல்லது கெட்டதை பிரித்து பார்க்குறாங்க. இங்கே இருந்து போகிற நம்ம ஆளுங்க, அதாவது இந்த சங்கி கூட்டங்கள் அங்கே போய் என்ன தான் ஆட்டம் போட்டாலும் அதை கரெக்டாக அக்கு வேற ஆணி வேற பிரித்து போட்டுடுறாங்களே. அதை விட தமிழ்நாட்டிலேயே இருக்கிற சில பேர் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கூட, அந்த நீ சொன்னிய ஒரு தலைவர், அவர் பேர் என்ன, அந்த பேரை சொன்ன உடனே ஞாபகத்துக்கு என்ன வருதுன்னா திரள்நிதி அப்படின்னு ஞாபகத்துக்கு வருது. இங்க இன்றைக்கு தலைப்பு மார்ட்டின் லூதர் கிங். எல்லாருக்குமே தெரியும், மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னு சொல்லி அந்த தலைவருடைய பெயரை சொன்ன உடனே என்ன ஞாபகத்துக்கு ஒரு வரி வரும் நமக்கு, ஐ ஹாவ் அ ட்ரீம். பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய பெயரை சொல்லும் போது ஒன்னு இல்ல பல வரிகள் நமக்கு நினைவுக்கு வரும். இப்படி ஒவ்வொரு தலைவர்களினுடைய பெயர்களை சொல்லும் போது, இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய பேரவை தலைவர் அவர்களுடைய பெயரை சொல்லும் போது கூட, இயன்றதை செய்வோம், இடைவிடாமல் செய்வோம், இது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சொற்றொடர். நமக்கு மட்டும் இல்ல, இந்த சமூகத்திற்கே கொடுத்திருக்கிற ஒரு சொற்றொடர் அது. அப்ப இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெருமைகள் இங்க இருக்கு. ஆனா இங்க இருக்கிற சில பேருக்கு, தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பெருமைகள் இருக்குங்கிறது இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல சந்தி சிரிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ ஒரு தலைவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட இயக்க தலைவர்களையே நம்ம முன்னுதாரணமாக காட்டலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஏன் இன்னைக்கு நம்மளுடைய தலைவர்கள் ஒவ்வொருத்தரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுடைய படங்கள்ல பார்க்கும்போது, போட்டோஸ் பார்க்கும்போது எல்லாரும் ஒன்று எழுதிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது புக்கு வச்சு கையில் படிச்சுட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கோம் தானே? பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய படம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது சிலை,
அங்கே வள்ளுவர் கோட்டம் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அண்ணா சாலையில் அந்த ஓவர் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு சிலை இருக்கும். அப்படியே ஒரு சின்ன பையன் மாதிரி உட்காந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி தந்தை பெரியார் அவர்களினுடைய புகைப்படங்கள், அதாவது அந்த உருப்பெருக்கியை வைத்து கூட அவர் வந்து கடைசி காலம் வரை என்ன பண்ணிட்டு இருந்தார், படித்து கொண்டே இருந்தார். இதெல்லாம் நம்ம படங்களாக பார்க்கிறோம். தலைவர் கலைஞர் அவர்கள் 20 லட்சம் பக்கங்களுக்கு மேலாக எழுதி குவித்தவர் அவர். அப்போ அவருடைய புகைப்படங்களை பார்க்கும்போது ஒன்று பின்னாடி புத்தகங்கள் அலமாரியில் இருக்கும், இல்லைன்னா அவர் பக்கத்தில் விரிந்து கிடக்கும் அந்த புத்தகங்கள். அப்போ இப்படி திராவிட இயக்க தலைவர்களினுடைய புகைப்படங்கள் எல்லாம் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம். ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இல்லை எங்கேயாவது இருந்தால் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல்களினுடைய அடையாளங்களாக தலைவர்களாக ஐக்கானா அவங்க முன்னிறுத்துறவங்க எவரு கையிலையாவது ஒரு புத்தகம் இருந்து நீங்க பார்த்துருக்கீங்களா? புத்தகத்தோட யார் படத்தையாவது நீங்க காட்டுங்க பார்க்கலாம். ஹெட்கேவர் அவர்லாம் டாக்டர், அவர் கையிலையும் புக்கு கிடையாது. யார் ஒருவருடைய கைகளிலும் அந்த சங்கி கூட்டங்களினுடைய தலைவர்களினுடைய கைகளில் புத்தகங்களே இருக்காது. ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆயுதங்களை மட்டும் கையில வச்சிருப்பாங்க. அப்படின்னா அவங்க நடத்துறாங்கல்ல பத்திரிகைகள் எல்லாம், ஆர்கனைசர், ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை ஆர்கனைசர் ஒன்று விஜயபாரதம், கேரளாவில் அதுக்கு பேர் கேசரி அப்படின்னு ஒரு இதழ் நடத்துகிறாங்க. அது வந்து திலகர் தொடங்கியது, அது வேறு. கேசரின்னு ஒன்று நடத்துகிறாங்க. இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் இதெல்லாம் வந்து ஆர்கனைசர் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் வருது. இந்தியில் வந்து என்னது பாஞ்ச ஏதோ ஒன்று வரும் அதில், பாஞ்சஜன்யா, பாஞ்சுனா 5 அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். பாஞ்சஜன்யான்றது இந்தியில் நடத்துகின்ற ஆர்கனைசர் பத்திரிகையினுடைய இது. இதெல்லாம் இப்போ எதுக்கு நடத்துகிறாங்கன்னா, இதெல்லாம் அவங்க படிக்கிறதுக்கு இல்லை, இது எல்லாம் சூத்திரர்கள் படித்து பார்ப்பனர்களுக்கு அடிமைகளாக மாறிக்கொள்வதற்காக அவங்க வச்சிருக்கிறது. ஏன்னா அவங்கெல்லாம் ஆர்கனைஸை படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க என்னத்தை ஆர்கனைஸ் பண்ணுறணும்னு நினைக்கிறானோ அதைத்தானே அதில் எழுதுறான். அதை தானே வந்து நம்மளால என்ன பண்ணுறாங்க, படிச்சுட்டு அவர்களுக்கான அடிமை வேலைகளை செய்வதற்கு இங்கே ஒரு கூட்டம் தயாராக இருந்துட்டு இருக்கு. அப்போ அறிவை தேடுவது என்பதில் தமிழ்நாடு என்றைக்குமே வந்து இந்தியாவில் முன்னணி மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே வந்து அந்த அறிவை விதைத்த காரணத்தினால்தான் பொய்கள் பெரிய அளவில் வந்து இங்கே காலூன்ற முடிவது கிடையாது. அப்படியே எங்கேயாவது 1-2 அங்கங்கே நடமாடுனா கூட கால கையை உடைச்சு அந்த பொய்களை என்ன பண்ணிடுறோம், நாம ஒரு மூளையில் போட்டு உட்கார வச்சிடுறோம். அப்போ இந்த அறிவு தேடுவது என்பது மிக மிக ஒரு மனித வாழ்க்கையில் வந்து முக்கியமான ஒன்று. நம்ம யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனை பார்த்து ஏய் என்ன உனக்கு செல்வம் இருக்கா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க, உனக்கு அறிவு இருக்காடா அப்படிதானே கேட்குறாங்க. அப்போ என்ன அப்படின்னா அறிவார்ந்த மனிதர்கள் தான் இந்த சமூகத்திற்கு தேவை. அறிவார்ந்த மனிதர்கள் வந்து சமூகத்திற்கு தீங்கு செய்ய மாட்டாங்க அப்படின்றதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதெல்லாம் வலியுறுத்துகிறோம். ஆனால் நிறைய பேர் படித்தவர்கள் எல்லாம் அறிவாளிகள் இல்லை. ஐயா பெரியார் அவர்கள் சொல்கிற மாதிரி இந்த கல்வியெல்லாம் வந்து கல்விக்கும் அறிவுக்கும் தொடர்பே கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி படித்தவர்கள் எல்லோருமே வந்து அறிவாளிகள் அப்படின்லாம் கிடையாது. அறிவை பயன்படுத்துகிறவர்கள் யாரோ அவர்கள் தான் வந்து அறிவாளிகள். அதுவும் பகுத்தறிவை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் சிறந்த அறிவாளிகள். அந்த வகையில் இந்த அறிவு தேடல் அப்படிங்கிறது தேடி படிக்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, கடினமான ஒரு காரியம். எல்லாருக்குமே வந்து படிக்கிறதா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமே. ஆனால் ஒவ்வொரு தலைப்பையும் எடுத்துக்கிட்டு அதற்கு வந்து பல ஆயிரங்களில் வந்து பக்கங்களை வந்து புரட்டி எடுத்து அதில் இருக்கின்ற செய்திகளை ஒரு சாரமாக கொண்டு வந்து நமக்கு நம்முடைய பேராசிரியர் அவர்கள் தொடர்ந்து வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. இது வந்து நம்மை மேலும் மேலும் தேடுவதற்காக தூண்டுகின்ற ஒரு அரங்கமாக இது வந்து இருக்கிறது. இந்த ஒரு அரங்கத்தில் 1 மணி நேரத்தில் மார்ட்டின் லூதர் கிங்கை பற்றி முழுமையாக சொல்லிவிட முடியுமானா இல்லை. ஆனால் ஏன் மார்ட்டின் லூதர் கிங்கை நாம் அறிமுகப்படுத்துகிறோம், அந்த போராட்டத்தினுடைய அந்த போராட்ட குணத்தை நாம் உள்வாங்கிக் கொள்வதற்காக, அதற்காக வந்து இந்த அறிமுகங்கள் எல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது. அன்றைக்கு காரைக்குடியிலோ அல்லது நெய்வேலியிலோ நினைக்கிறேன், பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய பொதுக்கூட்டத்தில் அவர் எமிலி ஜோலா என்ற ஒரு மேற்கத்திய அறிஞரை குறித்து பேசியதை கேட்டு அன்றைக்கு கல்லூரி மாணவனாக இருந்தவர் அந்த லைப்ரரியில் போயிட்டு லைப்ரரியனை போட்டு டார்ச்சர் பண்ணி அதை தேடி படிக்க தொடங்கியதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு மார்ட்டின் லூதர் கிங் வரைக்கும் படிச்சுட்டு வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு நமக்கு சொல்றதுக்காக. அப்போ நம்முடைய அரசியல் மேடைகள் வந்து வெறுமனே வாக்கு அரசியலை பேசுவதற்காக மட்டும் கிடையாது. இங்க
அது உலக அரசியலை, உலக வரலாற்றை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக. அதைதான் தொடர்ந்து வந்து நம்முடைய திராவிட இயக்கங்கள் இங்கே முன்னெடுத்து வந்த ஒரு அறிவியக்கத்தினுடைய தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்க்கிறோம். ஏன்னா இன்னைக்கு அறிவு திருட்டு ஒரு பக்கம் நடக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டஸ்ட் அப்படிங்கிறது வாக்கு திருட்டு. அறிவு திருட்டுன்றதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகம் என்பது திராவிட நாகரிகம்னு சொல்லிட்டு இருக்கிற அதே நேரத்துல இல்ல அது சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு சொல்லி நமக்கான அறிவை, நாம் தேடிக்கொண்டிருக்கிற அறிவை அவங்க பக்கம் மடைமாற்றுகின்ற ஒரு வேலையை, திருடி கொண்டிருக்கிற வேலையை ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்ப லேட்டஸ்டா என்ன பண்றாங்க அப்படின்னா, வாக்கை திருடுகிற வேலையையும் இந்த சங் பரிவார் கும்பல் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப இது வாக்கு திருடுறதுக்கும் அறிவை தேடுறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? இந்த அறிவை நாம் தேடுவதனால்தான், தேடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால்தான், நம்முடைய மக்களையும் அறிவார்ந்த மக்களாக உருவாக்கி கொண்டிருக்கிற காரணத்தினாலதான் இந்த வாக்கு திருட்டு அப்படிங்கிறத மக்களால் பகுத்தறிந்து பார்க்க முடிகிறது. இன்னைக்கு கடுமையான எதிர்ப்பு அப்படிங்கிறது தொடக்கத்திலிருந்தே தமிழ்நாட்டில் தான் அதிக அளவில் வரும். இன்றைக்கு வட மாநிலங்களிலும் அது தொடங்கி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதை வந்து ரொம்ப ரொம்ப வேகத்தோடு அதை முன்னெடுத்து வருகிறார் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு சமூக அரசியல் சூழலையும் மாற்றி அமைக்கக்கூடிய அளவிற்கான வரலாறுகளை நாம் படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இன்னைக்கு இருக்கிறோம். எபின் தோழர் சொன்ன மாதிரி மார்ட்டின் லூதர் கிங்கை பற்றி படித்தா நீங்கள்லாம் வந்து பேசுனா உண்மையான இந்தியரா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து அவர் வைக்கிறாரு. நீங்கள் சாவர்கரையும் இவங்களை படித்தா மட்டும்தான் நீங்கள் உண்மையான இந்தியர் இந்த நாட்டில். ஆனால் அந்த கன்றாவியெல்லாம் நம்மளால் படிக்க முடியுமா? முடியாது. ஃபேஸ்புக்கில் வந்து பதிவு போட்டிருந்தேன். அன்றைக்கி தற்செயலாக எப்போவாவது அப்படியே மாற்றிட்டே வரும்போது, சேனல் மாற்றிட்டே வரும்போது இந்த பொதிகை சேனல் வந்து விழும். முந்தையாவது வந்து பொதிகையில் கொஞ்சம் பார்ப்போம் நாம. ஆனால் இப்போல்லாம் அங்கே பார்க்குற மாதிரி எதுவுமே கிடையாது. உண்மையிலேயே பொதிகை சேனலில் நம்ம பார்க்குற மாதிரியான நிகழ்ச்சிகளோ அல்லது நம்முடைய அறிவை வந்து விரிவு செய்து கொள்வதற்கான ஒரு கூறுகளோ நமக்கு அதுலேருந்து கிடைக்கவே கிடைக்காது. அப்போ அந்த சேனலை பார்த்துட்டே வரும்போது திடீர்னு பார்த்தா தேசபக்தி குறித்த ஒரு நிகழ்ச்சி அது. இங்கே ஒரு நெறியாளர் உட்கார்ந்துருக்காரு, இங்கே ஒரு அவாள் உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா அவளுக்கு தானே தேசபக்தி அதிகம். அதாவது சொந்த தேசமே இல்லாதவர்களுக்கு இந்த நாட்டில் தேசபக்தி அதிகமா. ஆனால் இங்கேயே பிறந்து வளர்ந்து சொந்த நாட்டில் இருக்கிற சொந்த மக்கள் நமக்கு வந்து தேசபக்தி கிடையாது, நம்மளாம் வந்து ஆன்டி இண்டியன்ஸ் தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அந்த நிகழ்ச்சி சரி என்னதான் பேசுகிறாங்கன்னு கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி ஒரு பெரிய தேசிய கொடி பறக்குது. நான் ஆகஸ்ட் 15க்கு இன்னும் நாள் இருக்கு, அதுக்குள்ளே என்ன தேசிய கொடி பறக்குதே இங்கே, சரி என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்த்தா உடனே அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேசபக்தி பாடல்களை நாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தொடரலாம். சரி தேசபக்தி பாடலாம் என்ன போடுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பாட்டோட வரிகள் என்னன்னு நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே எனக்கு கடுமையான ஷாக்கு. காந்தி முதல்ல எடுத்த உடனே பட்டேல் வர்றாரு, அதுக்கப்புறம் தான் நடுவில் காந்தி வர்றாரு. அதுவே நமக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. சரியா, சரி ரைட்டு, அவங்களுக்கு வந்து பட்டேல் மேல இருக்கிற பாசம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அவர் போடுறாங்க, பட்டேல் வராரு, காந்தி வராரு, அதுக்கப்புறம் டபால்னு பார்த்தா நேரு இடையில வராரு, அப்புறம் திடீர்னு பார்த்தா சாவர்கர் வந்துடுறாரு. அந்த தொப்பியை ஒன்றை போட்டுக்கிட்டு, அது ஒரே ஒரு படம் தாங்க, அதை தவிர்த்து வேற எந்த சாவர்கர் படத்தையாவது எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை. சாவர்கர் வந்து நிற்கிறார், அதுக்கப்புறம் தான் நேதாஜியே வராரு. சரியா, அதாவது நேதாஜியினுடைய படையில் இங்கிருந்து தமிழர்கள் வந்து நிறைய பேர் போய் அவருடைய அந்த இந்திய தேசிய இராணுவத்தில் பங்களிப்பு செய்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில், அதுவும் தென் பகுதியிலிருந்து அதிகமானோரை அந்த விடுதலை போராட்டத்தில் பங்கெடுக்க செய்ததற்கான பெருமை என்பது ஐயா முத்துராமலிங்கனார் அவர்களை சாரும். ஏன்னா அவர் வந்து நேதாஜியின் மீது அளவற்ற பற்றுதல் கொண்டவர் அவர் அப்படிங்கிறது. ஆனால் இன்னைக்கு பாருங்க, அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் இதையெல்லாம் உணர்வாங்களான்னு நமக்கு தெரியல. ஏன்னா உங்களுடைய தலைவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு மிகவும் பிடித்தமானவர், அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தேசியம் அப்படிங்கிறதுலையும் சரி அல்லது ஒரு இந்திய விடுதலை போராட்டத்திலும் சரி ஒரு வழிகாட்டியாக அவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் வந்து வரித்து கொண்ட ஒரு தலைவர் நேதாஜி. அவரை வந்து இந்த சங் பரிவார கும்பல் இழிவுபடுத்துது, புறக்கணிக்குது அப்படின்னா இது உங்களுக்கான ஒரு பாடம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அப்படின்னு தான். பார்த்தா திடீர்னு வந்து சாவர்கர் வராரு, அதுக்கப்புறம் தான் நேதாஜியே வராரு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் வந்து இதை எப்படி மடைமாற்றி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறத பாருங்க. இது மட்டும் இல்ல, நிறைய வந்து இந்த மாதிரி பொய்களாலும் புரட்டுகளாலும் தான் அவங்க வந்து வரலாறுகளை இப்பதான் வந்து எழுத தொடங்கி இருக்காங்க.
அதுவும் கீழடிக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல, என்ன பண்றதுன்னே புரியல. முதல்ல ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, அவங்க கிட்ட இருக்கிற இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை பயன்படுத்தி இவ்வளவு வேலைகளையும் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமக்கு இந்த போராளிகளினுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டு அதிலிருந்து மேலும் மேலும் நாம் உணர்வு பெற வேண்டிய ஒரு நிலையில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அதை திராவிட இயக்க தமிழர் பேரவை மிகவும் சிறப்பாக உங்களுக்கான ஒரு களத்தை வந்து ஒரு வாய்ப்பை அமைத்து கொடுக்கிறது. அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த அறிவு தேடல் அப்படிங்கிறது. ஒரே ஒரு சின்ன விஷயம் முதல்ல படிக்கும்போது சொல்லுவாங்க, அதாவது பாடப்புத்தகத்தை தவிர நான்லாம் முதல்ல வந்து வேற ஒரு பொதுவான புத்தகங்களை வாசிப்பு பழக்கத்தை எனக்கு ஏற்படுத்தணும்னு நினைச்ச நண்பர் சொன்னார், நீங்கள் எடுத்த உடனே வந்து பெரிய பெரிய புத்தகங்கள் எல்லாம் நீங்கள் வந்து படிக்காதீங்க, உங்களுக்கு வந்து போர் அடிக்கும், அப்புறம் படிக்கிற பழக்கத்தையே நீங்கள் விட்டுருவீங்க, தொடர மாட்டீங்க. அதனால ரொம்ப எளிதாக இருக்கிற மாதிரி கதைக்கு புத்தகங்கள் எல்லாம் படிங்க, அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும், படிக்க படிக்க உங்களுக்கு வந்து அப்படியே வந்து அதில் பயணிக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து நான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு இங்கே குட்டி தம்பி செங்குடியோட பையன், குட்டி பையன் இருக்கிறான், அவனுக்கு இந்த புத்தகங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. வந்தான், ஆர்வமாக வந்தான். ஆனால் இவ்வளோ பெரிய புத்தகங்கள் அப்படிலாம் பார்க்கும்போது அது அவர் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், சின்ன பிள்ளை இல்லையா. ஆனால் இதில் மற்ற இளைஞர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கீங்க, வாசிப்பு பழக்கத்தை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், உங்களுக்கு வந்து அதை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இந்த கதை புத்தகத்தில் ஆரம்பிங்க, ஆனந்த விகடனில் ஆரம்பிங்க, குமுதத்தில் ஆரம்பிங்க, அதெல்லாம் இல்லை. பேராசிரியர் சுபவி அவர்களினுடைய வாழ்க்கையை சொல்லுகின்ற வந்ததும் வாழ்வதும் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அது கதை தான், ஆனால் உண்மை கதை. அதை நீங்கள் முதல்ல வாசிக்க தொடங்குங்க. அந்த புத்தகத்தை வாசித்து விட்டு இந்த இயக்கத்திற்குள் வந்தவர்கள் நிறைய பேர். உண்மை கதை அது. அதனால நீங்க அதை வாங்கி வாசிங்க. அது ரொம்ப எளிய நடையில் இருக்கும். அவருடைய பேச்சு மட்டும் கிடையாது, அவருடைய எழுத்துமே கூட ரொம்ப ரொம்ப எளிய நடையில் இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற செய்திகள் எல்லாம் மிகவும் கனமான செய்திகளாக, உண்மையான செய்திகளாக இருக்கும். உண்மையான வரலாறையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லி, ஏன்னா இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்கன்றதுனால நான் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லுவது அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். அதனால் அந்த புத்தகம் வெளியில் இருக்குது, தயவுசெய்து நீங்கள் அதை வாங்கிட்டு போய் முதல் வாசிப்பை அதிலிருந்து நீங்கள் தொடங்குங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த அரங்கத்தை மிகச் சிறப்பாக அமைத்திருக்கின்ற பேரவையினுடைய தோழர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.